أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுவின் மீதுள்ள நினைவாற்றலை அதிகரிக்கும் திக்ர்கள் உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடியவை. குர்ஆன் மற்றும் சுன்னாவில் அதிக சிறப்புகள் கூறப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் அதிமுக்கியமான சிறந்த திக்ர்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பாவ மன்னிப்பு மற்றும் மன அமைதிக்கான திக்ர். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், மேலும் அவனிடமே மீள்கிறேன். இதனுடைய பயன் கவலைகள், மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றி இதயத்திற்கு நிம்மதியை தரும். இரண்டாவது அளப்பரிய நன்மைகளை தரும் திக்ர். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறேன், மேலும் அவனை புகழ்கிறேன். இதனுடைய பயன், இதை தினமும் 100 முறை கூறினால் கடலில் நுரையை போன்ற பாவங்களாக இருந்தாலும் அவை மன்னிக்கப்படும். மூன்றாவது அனைத்து கவலைகளுக்கும் தீர்வான திக்ர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பாளன். பயன், சோதனையான காலகட்டங்களிலும் பயமான சூழ்நிலைகளிலும் முழுமையாக அல்லாஹுவின் மீது பொறுப்பேற்று உதவி பெறுவதற்கான மிகச்சிறந்த திக்ர் இது. நான்காவது மறுமை செல்வத்தை அள்ளித்தரும் திக்ர். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பொருள், அல்லாஹுவின் உதவியை தவிர வேறு எந்த சக்தியும் ஆற்றலும் இல்லை. இதனுடைய பயன், இது சுவனத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றாகும். கடினமான காரியங்களை சாதிக்க இந்த திக்ர் உதவும். ஐந்தாவது சிறந்த பிரார்த்தனை சுருக்கம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதுவே அல்லாஹுவின் மிக விருப்பமான வார்த்தைகளாகும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 33, 33, 34 முறை ஓதுவது வழக்கம். ஆறாவது 2 திக்ர்களின் சிறப்புகள். லா இலாஹ இல்லல்லாஹு. லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. 7 வானங்களையும் பூமியையும் தராசில் ஒரு தட்டிலும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தராசின் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள தட்டே கனத்தால் தாழும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்பதன் மூலமே அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிக்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அனைத்தும் துதி செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை. எனினும் அவற்றின் துதி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் பொறுமையுடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.